இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழு நேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள், மாணவர்களின் திறம் மேம்பாட்டிற்காக டாலி பிரைம், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வகுப்புகள், பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான தனித்தனி விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல் மற்றும் கல்லூரி பேருந்து வசதிகள், அனைத்து தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி என 19 வருட அனுபவத்துடன் செயல்படும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கு 9788556999 அல்லது nmcauditingcollege.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கவும். வணக்கம் நேர்களே, கல்லூரி காலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம நம்மளுடைய நிகழ்ச்சியில +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கோ, டிகிரி முடிச்சுட்டேன் அடுத்து நான் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கோ நிச்சயமா நம்மளுடைய நிகழ்ச்சி பயனுள்ளதா இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நாம CA CMA அதாவது தொழிற்படிப்புகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இது குறித்து விரிவா பார்க்க இருக்கோம். இது குறித்து பேசுவதற்காக நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு மனோஜ் அவர்கள், மன்சூர் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மன்சூர் சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா +2 முடித்த உடனே அடுத்து என்ன படிக்கிறது, என்ன சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பயங்கர கன்ஃபியூஷன்லேயே மாணவர்கள் எல்லாமே இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? அதாவது இப்போ இருக்க மாணவர்களுக்கு நம்ம பெருசாக அறிவுரை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இருக்க மாணவர்கள் மிகவும் தெளிவாக இருக்காங்க. நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு தான் அவங்க 11th 12th அதற்கான குரூப்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. பேரண்ட்ஸும் அதுக்கான சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் மீறி குழப்பத்தில் இருக்க மாணவர்களுக்கு என்னோட வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மாணவர்கள் ஒரு டிகிரி கோர்ஸை மட்டும் சூஸ் பண்ணி படிக்காமல் அந்தந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் தரக்கூடிய ஒரு கோர்ஸ், அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு தொழிற்படிப்பு, இந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படிப்பதன் மூலயமா அந்த மாணவர்கள் ஃபினான்ஷியலாகவும் சரி, அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸும் சரி, வேலை வாய்ப்புகளும் சரி, இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் அவங்க அந்த படிப்பை படித்து முடிக்க மூலிமா. ஸோ மாணவர்கள், குழப்பத்தில் இருக்க மாணவர்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதாவது மெடிசன், சயின்ஸ் குரூப்பாக இருக்கிற மாணவர்களாக இருந்தால் மெடிசன், இன்ஜினியரிங், இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் குரூப்பை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அல்லது காமர்ஸ் துறை சார்ந்த மாணவர்களாக இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் அவங்க CA மற்றும் CMA, அதாவது இந்த வணிகத்துறையை பொறுத்த வரைக்கும் CA மற்றும் CMA இதுதான் நிபுணத்துவம் தரக்கூடிய கோர்ஸாக இருக்குது. ஸோ காமர்ஸ் படித்த மாணவர்கள் இந்த கோர்ஸையும் சூஸ் பண்ணி படிக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ இருக்க நிறைய மாணவர்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கிடைக்கல அப்படின்னா அடுத்து பிளான் B கூட வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் தெரியும், நிறைய கோர்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நிறையா இருக்குது, கட் ஆஃப் மார்க் இருக்குது, கோட்டா சிஸ்டம், ஃபினான்ஷியலாக அவங்களால அந்த கோர்ஸுக்கு செலவு பண்ண முடியாது. இந்த மாதிரியான மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலான்ற ஒரு பிளான் B வச்சுருக்காங்க. ஸோ இந்த CA மற்றும் CMA அந்த ஒரு சயின்ஸ் குரூப் மாணவர்கள் மத்தியில் ஒரு செகண்ட் ஆப்ஷனாக வச்சு நிறைய பேர் அவங்களால அந்த படிப்புகளை சில காரணங்களால் தொடர முடியலை அப்படின்ற பட்சத்தில் CA மற்றும் CMA சூஸ் பண்ணி படிச்சுட்ருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட பொதுவான அறிவுரை. ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸை சூஸ் பண்ணி படிப்பதன் மூலயமா அவங்களோட வேலை வாய்ப்புகள்லேருந்து, அவங்களோட சமூகத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்துலேருந்து எல்லாமே உயரக்கூடும். நிச்சயமா சார். இப்போ பார்த்தீங்கன்னா CA அப்படிங்கிற புரிதல் மாணவர்கள் மத்தியில் இதுக்கு முன்னாடி ரொம்ப அதை படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருந்தது. இப்போ இந்த CA குறித்த புரிதல் எப்படி இருக்குது, அதை நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். CA அப்படின்னா என்ன சார்? ஃபஸ்ட்டு CA அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. நார்மலாக நம்ம வழக்கு மொழியில் ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆடிட்டர்ஸ்னு சொன்னால் நிறைய பேருக்கு புரியும். CA உங்களுக்கு தெரியும், இந்த CA மற்றும் CMA முடித்தவர்கள் சமூகத்தில் எந்த ஒரு அந்தஸ்தில் இருப்பாங்க. ஒரு டாக்டர்ஸ்க்கு ஈக்குவலாக, ஒரு இன்ஜினியருக்கு ஈக்குவலாக ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தில் இருப்பாங்க. ஸோ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் முடிக்கிறது மூலயமா அவங்க ஒரு ஆடிட்டர் ஆகலாம். ஸோ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ் யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பு. இது ஒரு கவர்மெண்ட் அமைப்பு. பார்லிமெண்ட்டில் ஒரு 1949 ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி இந்த கோர்ஸை லான்ச் பண்ணுறாங்க. இது எதற்காக லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுதந்திரத்திற்கு அப்புறம் இந்தியாவில் நிறைய தொழில் வளர்ச்சிகள் அபரிவிதமாக இருந்தது. ஸோ இப்போ கூட பார்த்தோன்னா நிறைய ஃபாரின் கம்பெனிஸ்லாம் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு வீடு
இன்ஜினியர் இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் போய் இப்போ வந்து வீட்டுக்கு வீடு ஒரு தொழில் முனைவோர் இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் உண்டாயிடுச்சு. ஸோ இந்த தொழில் பண்ணுறவங்க எல்லாரும் அவங்களோட லாப கணக்குகள், அவங்களோட செலவு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து அந்த வியாபாரத்தை வந்து வெற்றிகரமாக நடத்த முடியும். அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் அவங்களால, கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யார் இந்த கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சிஏ முடித்த மாணவர்கள் மற்றும் இந்த வணிகத்துறையில் டிகிரி கோர்ஸ் முடிச்சுட்டு வர மாணவர்களால் மட்டும்தான் இவங்களுக்கான ஹெல்ப்ஸை வந்து பண்ண முடியும். ஸோ இதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஐசிஏஐ. அந்த ஐசிஏஐ வழங்கும் கல்வி தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பு. அதுக்கப்புறம் இந்த கல்வியில் இருக்க நிலைகளை பார்த்துடலாம். எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்த படிப்பு சிஏ படிப்பு அப்படின்றது வந்து 3 லெவலாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு, 3 நிலைகளாக. இது என்னென்ன நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட் அண்ட் ஃபைனல். ஸோ மொத்தம் 3 நிலை. இந்த 3 நிலையை கடக்கிற மாணவர்கள் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிலையான ஃபவுண்டேஷனை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த ஃபவுண்டேஷன் நிலையில் மொத்தம் 4 பேப்பர் இருக்கும். ஒரு மாணவர்களும் இந்த 4 பேப்பரை கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த ஃபவுண்டேஷன் நிலையை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த 4 பேப்பர்கள் வந்து இவங்க 11th and 12th காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படித்தாங்களோ இது ஓரியன்டாக தான் அந்த 4 பேப்பர்களும் இருக்கும். இதில் வந்து பாஸ் மார்க் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். எல்லா எக்ஸாம்ஸ்லையும் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட மார்க் வச்சு இந்த மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் கொஞ்சம் அது வேறுபடும். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா 2 க்ரைட்டேரியா வச்சுருப்பாங்க. முதல் க்ரைட்டேரியா வந்து இந்த மாணவர்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயும், அதாவது இந்த 4 பேப்பர்லேயும் மினிமம் 40 மார்க்காவது எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 4 சப்ஜெக்டையும் ஆட் பண்ணி வர கூட்டல் தொகை வந்து 50% மேலே இருக்கணும். ஸோ மாணவர்கள் வந்து வெறும் நம்ம 40 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போடாமல் அவங்க 50 மார்க் எடுத்தால் தான் பாஸ். சப்போஸ் ஏதாவது ஒரு பேப்பரில் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து டேலி பண்ணணும். ஸோ டோட்டல் கூட்டல் தொகை வந்து 50% இருக்கணும். ஸோ இதை தான் அவங்க மனசில் வச்சுட்டு இந்த எக்ஸாம்ஸை எழுதணும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து வருடங்களுக்கு 3 முறை நடைபெறும். முன்காலத்தில் வந்து இது 2 முறைகளாக இருந்தது. இப்போ மாணவர்கள் நிறைய பேர் இதை அட்டம் பண்ணணும், நிறைய பேர் இந்த சிஏ படிப்புகளை முடிச்சுட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஊக்கத்துக்காக ஐசிஏஐ வந்து 3 தடவை அப்பியர் ஆகலாம் ஒரு வருடத்திற்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த கடந்த வருடங்களாக வந்து இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுற மாணவர்கள் அடுத்து இன்டர்மீடியேட் அப்படின்ற ஒரு நிலையை அடைவாங்க. இந்த இன்டர்மீடியேட்டில் பார்த்தோன்னா மொத்தம் 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதாவது 6 பேப்பர் இருக்குது. இந்த 6 பேப்பருமே 2 நிலைகளாக திரும்பி 2 குரூப்பாக அதுவும் பிரிச்சுட்ருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, இன்னும் மாணவர்கள் வந்து நிறைய பேர் அது ஈஸியாக எழுதணும், இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப கடினமான கோர்ஸ் அப்படின்ற ஒரு புரிதல் இருந்தது. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக்கணும் அப்படின்ற ஒரு வகையில் வந்து இந்த 6 பேப்பர்லேயும் 2 குரூப்பாக பிரித்து அதை மொத்தமாகவும் எழுதலாம், இல்லை தனித்தனியாகவும் எழுதலாம் மாணவர்கள். ஸோ இதுலையுமே பாஸ் மார்க் அதே மாதிரி தான், அதாவது கூட்டல் தொகை வந்து 50% மேலே இருக்கணும். ஸோ மாணவர்கள் இதை தான் கருத்தில் கொள்ளணும். அடுத்து ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் அவங்க 60 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு சப்ஜெக்டில் 55 அப்படின்னு வந்து 45 அப்படின்னு வந்துச்சுனாலும் மினிமம் க்ரைட்டேரியா வந்து 40 மார்க்ஸ் வந்து ஒரு பேப்பர்லேயே எடுத்துருக்கணும். ஸோ இந்த 2 க்ரைட்டேரியாவும் மேட்ச் பண்ணுற மாணவர்களால் தான் அதை பாஸ் பண்ண முடியும். அதே இந்த கோர்ஸும் வந்து வருடங்களுக்கு 3 முறை நடைபெறும். இதுவுமே இப்போ ரீசெண்டாக தான் இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 தடவை தான் ஒரு மாணவர்களால் அப்பியர் ஆக முடியும். ஸோ இந்த இன்டர்மீடியேட் முடிக்கிற மாணவர்கள் அடுத்த நிலையான ஃபைனல் போகிறதுக்கு முன்னாடி ஆர்டிகிள்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணணும். இந்த ஆர்டிகிள்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸ்வலாக இந்த எம்பிஏ படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் தெரியும், அவங்க வந்து இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு இன்டர்ன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் போவாங்க. எதுக்காகனா, இப்போ ஜாப் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் தான் தேவை இப்படின்ற ஒரு க்ரைட்டேரியா இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் படித்து முடித்தவங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் போகிறது மூலமா அந்த ஃபீல்டு நாலேஜ் வந்து அவங்க கேதர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே சிஏ படிக்கிற மாணவர்களும் ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதாவது ஒரு சிஏ முடித்த ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட போய் இவங்க அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். 2 வருட காலங்கள் வந்து அவங்க அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும், அவங்க இன்டர் முடிச்சுட்டு. ஸோ அவங்க சிஏ முடிச்சுட்டு என்னென்ன வந்து அவங்க வேலைகள் பண்ண போகிறாங்களோ அது எல்லாமே இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து இவங்க ஆல்ரெடி இந்த 2 வருஷம் பண்ணுவாங்க. இது பண்ணி முடித்தோடனே தான் அவங்களுக்கான ஃபைனல் எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி வரும். அதுக்கப்புறம் அவங்க ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுதலாம். இந்த ஃபைனல் எக்ஸாம்ஸும் 2 குரூப்பாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு குரூப்லேயும் 3 பேப்பர்கள். இந்த ஃபைனல் எக்ஸாம்ஸ் மட்டும் 2 முறை வந்து மாணவர்கள் ஒரு வருடத்திற்கு அப்பியர் ஆகலாம். ஸோ இதுதான் இந்த சிஏ கோர்ஸை பற்றின அந்த எக்ஸாம் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
நிஜமா சார். இப்போ நீங்கள் இவ்வளோ விரிவாக வந்து சொன்னீங்க, மாணவர்களுக்கு வந்து ரொம்பவே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போது +2 அப்படின்னாலே வந்து நிறைய குரூப்ஸ் இருக்கும்ல சார். ஒவ்வொரு குரூப் எடுத்து தனித்தனியாக சயின்ஸ் இருக்கும், பயோமேக்ஸ் இருக்கும், இப்படி தனித்தனியாக படிக்கிற மாணவர்கள் இந்த சிஏவை வந்து எடுக்க முடியுமா? கண்டிப்பாக. அதாவது இந்த சிஏ இதோட எலிஜிபிலிட்டி என்னன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த சிஏ படிக்கணும்னா ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும். அந்த எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மாணவர்கள் வந்து +2 பாஸ் ஆகிருக்கணும். அவ்வளோதான் எலிஜிபிலிட்டி. வேறு கோர்ஸ் மாதிரி கட் ஆஃப் மார்க் இருக்கணும், என்ட்ரன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லை. மாணவர்கள் +2 முடிச்சிருந்தா போதும். அதுவும் எந்த குரூப் முடிச்சிருந்தாலும் இந்த சிஏ எழுதுவது, சிஏ மற்றும் சிஎம்ஏ இது ரெண்டும் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து மாணவர்களுக்கு கிடச்சிரும். ஸோ இவங்க வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி கவலைப்பட வேணாம், கட் ஆஃப் மார்க்ஸ் பற்றி கவலைப்பட வேணாம், கோட்டா சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே இல்லை. அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து செலவும் ரொம்ப கம்மி தான் இந்த அதாவது ஒரு மெடிசன் மற்றும் இன்ஜினியரிங் துறையை நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த சிஏ மற்றும் சிஏ ப்ரொஃபஷனல் துறையை படிக்கிறதுக்கான செலவுகள் வந்து அதில் 1/3 தான் ஆகும். ஸோ அதனால் எந்த ஒரு பெரிய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் இல்லை. அவங்க ஐசிஐ கொடுக்கக்கூடிய ஒரே க்ரைட்டீரியா மாணவர்கள் வந்து 12th முடிச்சிருக்கணும். ஸோ அதனால் எந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி சிஏ மற்றும் சிஎம்ஏ ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கான லிமிடேஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அவங்க 12th பாஸ் ஆயிருந்தால் போதும், அவங்க டேரெக்டாக அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஏ பற்றி விரிவாக சொன்னீங்க. இப்போ சிஎம்ஏ பற்றி சொல்லுங்கள் சார். சிஎம்ஏ அப்படிங்கிறது என்ன? சிஏக்கும் சிஎம்ஏக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். ஸோ சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக காஸ்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஃபஸ்ட் இந்த எக்ஸாம் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி சொல்லிடுறேன். இந்த காஸ்ட் அக்கௌண்டன்ட்லேயும் வந்து மொத்தம் 3 நிலைகள் இருக்குது. ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட் அண்ட் ஃபைனல். எப்படி நம்ம சிஏல பார்த்தோமோ அதே மாதிரியான 3 நிலைகள். முதல் நிலையில் வந்து 4 பேப்பர்கள் அவங்க அட்டன் பண்ணணும். வருடங்களுக்கு 2 முறை எக்ஸாம்ஸ் நடைபெறும். இங்கே பாஸ் பர்சன்டேஜும் சிஏல எப்படி இருந்ததோ, அதாவது ஒரு பேப்பர்லேயும் 40% அட்லீஸ்ட் எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கூட்டல் தொகை வந்து 50% மேலே இருக்கணும். ஸோ இந்த க்ரைட்டீரியா இங்கேயும் பொருந்தும். ஸோ இது முடிக்கிற மாணவர்கள் அடுத்து வந்து இன்டர்மீடியட் லெவலுக்கு வருவாங்க. இந்த லெவலில் 8 பேப்பர்கள் வந்து சிஎம்ஏ மாணவர்களுக்கு இருக்குது. இந்த 8ஐயும் 4 பிரிச்சிருக்காங்க. ஸோ மாணவர்கள் வந்து 2த்தையும் ஒரே நேரத்துலையும் எழுதலாம், இல்லை தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணி நான் எழுதுறேன் அப்படின்னு நினச்சாலும் மாணவர்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது முடிக்கிற மாணவர்கள் சிஏல எப்படி ஒரு ஆர்டிகல்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததோ அதுவும் இங்கே பொருந்தும். இந்த ஆர்டிகல்ஷிப் வந்து ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட வந்து இவங்க ஒர்க் பண்ணணும். 15 மாதங்கள் ஒர்க் பண்ணால் இவங்களுக்கான ஃபைனல் எக்ஸாமோட எலிஜிபிலிட்டி கிடைக்கும். ஸோ அடுத்த ஃபைனல் எக்ஸாம்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா, அந்த ஃபைனல் எக்ஸாமும் 2 குரூப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு குரூப்லேயும் 4 பேப்பர்கள் இருக்குது. இதுவும் வருடங்களுக்கு 2 முறை வந்து அவங்க எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த 3 நிலையை முடிக்கிற மாணவர்கள் வந்து சிஎம்ஏ பட்டம் பெறலாம். இப்போது சிஏ மற்றும் சிஎம்ஏ இந்த 2மே ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். இது 2த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இவங்களோட வேலைகள் என்னென்னலாம் இருக்குன்னா, இந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது, ஆடிட்டிங் பண்ணுறது, கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான அக்கௌண்ட் சார்ந்த ஒரு விஷயங்கள் தான் இவங்களுக்கு வந்து இவங்களோட வேலையில் வந்து இருக்கக்கூடிய இது. அதனால் இவங்க படிப்புலேயும் வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் துறை சார்ந்த படிப்புகள் வந்து வெயிட்டேஜ் கொடுத்து இருக்கும். ஸோ இந்த சிஏல வந்து மோஸ்ட்லி இந்த அக்கௌண்ட்ஸ், டாக்ஸேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் இவங்க எங்கே பயன்படுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து லாபகரமாக போகணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த கம்பெனிகளோட செலவுகளை குறைக்கணும். அதே மாதிரி ஒரு உற்பத்தி கம்பெனி இருக்கும்போது அந்த உற்பத்தி கம்பெனி வந்து ப்ராஃபிட்ஸ் அடையணும்னா அவங்க உற்பத்தி பண்ணுற பொருளோட அடக்க விலையை குறைக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா பார்த்தோன்னா, இந்த சிஎம்ஏ முடித்த மாணவர்கள். ஸோ இவங்க எடுக்கிற டிசிஷன்னால் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ். அதனால் இந்த மாணவர்களுக்கு வந்து காஸ்ட் மற்றும் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்க்கு வெயிட்டேஜ் வந்து அதிகமாக கொடுத்து அவங்க படிப்பாங்க. ஸோ இதுதான் இந்த 2 கோர்ஸ்க்கான ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். நிச்சயமாக சார். சிஏனா என்ன, சிஎம்ஏ என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து எங்களுக்கு சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. கல்லூரி காலம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA/CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்.
ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. ஹாய், மை நேம் இஸ் வெனிஷா. நான் ஊட்டிலேருந்து வரேன். ஆக்சுவலி எனக்கு சிஏ ஃபவுண்டேஷன் வந்துட்டு 12th அப்புறம் தான் பண்ணணுன்ற ஐடியாவே கிடைச்சிது. அப்புறம் மெனி இன்ஸ்டியூஷன்ஸ் ரெஃபர் பண்ணப்போ மேக்ஸிமம் எல்லாமே 2 hours 3 hours கிளாஸ் மட்டும் தான் இருந்தது. அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி அப்புறம் நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு கேட்டப்போ இந்த மாதிரி என்எம்சி காலேஜ் பற்றி ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ் பற்றி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மெயின் அட்வான்டேஜே ஃபோன் இல்லாமல் இருக்கிறது தான். அதுவும் இல்லாமல் மேக்ஸிமான ஒர்க்ஸ் இவங்களே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துறாங்க. லைக் லாண்ட்ரி அதுவே மேஜர் ஃபெசிலிட்டியாக இங்கே இருக்குது. ஹாஸ்டலில் வந்துட்டு ஃபேக்கல்ட்டிஸ் அங்கேயும் இருக்கனால நம்மளுக்கான டவுட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஸ்டடி மேட்டர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல ரெஃபர் பண்ணி தராங்க. சிஸ்டமும் வந்துட்டு இங்கே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டைம் சிஏ ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்எம்சிக்கு வந்துட்டு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். ஹாய் எவ்ரிவன், ஐ எம் மனு. நான் ராணிப்பேட்டிலிருந்து வரேன். இங்கே நான் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் இங்கே தான் முடித்தேன். சிஎம்ஏ இன்டர்வியூ இங்கே தான் படிக்கிறேன். சிஎம்ஏ ஃபவுண்டேஷனில் 226 மார்க் எடுத்தேன். இங்கே கோச்சிங் எல்லாம் நல்லா இருக்குது. ஹாஸ்டலில் தான் படிச்சுட்டு இருக்கேன். இங்கே 6 hours படிக்கிறேன். ஹாஸ்டலில் 4 hours படிக்கிறேன். அப்புறமாட்டிக்கு எதுனா ஒரு டவுட்னா சொல்லிக் கொடுக்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான விடுதி வசதிகள். விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள். மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. கல்லூரி காலம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மாணவர் சேர்க்கை ஆலோசகர் மன்சூர் அவர்கள் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்காரு. சிஏ சிஎம்ஏ அந்த தொழில் படிப்புகள் குறித்து ரொம்ப விரிவா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீங்களும் உங்களுக்கான அந்த சந்தேகங்களை திரையில தெரியக்கூடிய அந்த எண்ணுக்கு அழைத்து நீங்க நேரடியா கேட்கலாம். சார் தொடர்ந்து பேசலாம். இப்போ படிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக சூஸ் பண்ணிடுறாங்க சார். ஆனால் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அந்த வகையில் சிஏ சிஎம்ஏ அந்த படிப்புகளை படிக்கும்போது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும்? கண்டிப்பாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி மாணவர்கள் ஒரு படிப்பை சூஸ் பண்ணும்போது அது வேலை வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு, அதாவது அடுத்த 5 வருடங்களிலோ 10 வருடங்கள்லையோ அதற்கான வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கும், அந்த வேலைவாய்ப்புகளை கருத்தில் கொண்டு அவங்கவுங்க அந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறது ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும். இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ இந்த படிப்பிற்கான வேலைவாய்ப்புகள் பார்த்தோன்னா அபரிவிதமான வேலைவாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் தான் இந்த வேலைவாய்ப்புகளை இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ பாஸ் பண்ணி எடுத்துக்கணும். எதனால் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏல நிறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டுறாங்க. மிச்ச ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த கோர்ஸில் ரொம்ப லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த கோர்ஸை விரும்பி எடுத்து படிக்கிறாங்க. ஸோ அதனாலேயே இந்த கோர்ஸுக்கான வேலைவாய்ப்புகள் நிறையா இருக்குது. டிமாண்ட் நிறையா இருக்குது. ஒரு ஆடிட்டர்ஸ்க்கான டிமாண்ட். எதனால் இந்த டிமாண்ட் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இந்த தொழில் வளர்ச்சி. அதாவது சமீப காலங்களில் நம்ம பார்த்தோன்னா இந்தியாவில் நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுற நிலைமை உருவாகி கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த கம்பெனிக்கான ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் யார் பார்ப்பா அப்படின்ற பட்சத்தில் இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ படித்த மாணவர்களால் தான் இந்த மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியா, ஃபாரின் 2 இடத்துலையுமே தொழில் வேலைவாய்ப்புகள் அதிகமாக காத்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு இந்தியா அப்படிங்கிறத தாண்டி வெளிநாட்டில் வேலை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கனவாக இருக்கும்ல, அதை பற்றி யோசனை. கண்டிப்பாக அதை பற்றி இன்க்ளூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த இந்தியாவில் இருக்க என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இந்தியாவில் பார்த்தோன்னா ஒரு ஆடிட்டிங் முடிச்ச ஸ்டூடெண்ட், ஒரு சிஏ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் டேரெக்டாக ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகி ஆடிட்டராக ஒர்க் பண்ணலாம். அந்த கம்பெனியை அவரை எடுத்து ஸ்டார்டிங் சேலரி சில லட்சங்கள்லேருந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஒரு வேலைவாய்ப்பு, ப்ரைவேட் வேலைவாய்ப்பு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இவங்களை ரெக்ரூட் பண்ண முடியாத கம்பெனிகள், சின்ன சின்ன கம்பெனிகள் நிறைய ஆடிட்டர்ஸ் கிட்ட கன்சல்டிங் வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்சல்டிங் ஃபேர்ம் இவங்க ஒரு ஆடிட்டிங் ஃபேர்ம் ஆரம்பித்து இந்த மாதிரியான சிறு குறு நிறுவனங்களுக்கு இவங்க ஆடிட்டிங்க்கு கன்சல்டிங் கொடுக்கலாம். ஸோ இது ஒரு வகையான வேலைவாய்ப்பு. ஸோ அடுத்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்குமே இந்த சிஏ முடித்த மாணவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ சில போஸ்டிங்க்கு இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ முடித்த மாணவர்களுக்கோட ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின், அதாவது வேலைவாய்ப்புகள் இந்தியாவிலே அபரிவிதமாக இருக்குது. இருந்தாலும் சில மாணவர்கள் என்னோட ஏமே நான் ஃபாரினில் போய் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே ஃபாரின் வேலைவாய்ப்பும் காத்து கொண்டு இருக்குது. அது எப்படின்னு பார்த்தோன்னா, ICAI, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, இந்த நிறுவனத்தை நிறைய நாடுகள் அங்கீகரித்திருக்கு. ஸோ அங்கீகரிக்கப்பட்ட நாட்டுகளில் டேரெக்டாக இந்த மாணவர்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போய் ஒரு ஆடிட்டராக இவங்க ஒர்க் பண்ணலாம். ஆடிட்டராகவோ ஃபினான்ஸ் கன்சல்டண்ட்டாவோ ஒர்க் பண்ணலாம். அடுத்ததாக இவங்க அந்தந்த கண்ட்ரியில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும்
அந்தந்த கண்ட்ரியில் இருக்க நிறுவனங்களோட எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதை மட்டும் பாஸ் பண்ணனா இவங்க அங்கே போய் இந்த ஆடிட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ வேலைவாய்ப்புகள் டேரெக்டாக ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஓப்பனிங்கில் தான் இருக்குது. அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணனா மட்டும் அந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸை வந்து இவங்க கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ முடித்து அந்த வாய்ப்புகளை தக்க வச்சுக்கொள்ளணும். நிச்சயமாக சார், இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த சிஏ கோர்ஸ் வந்து எடுத்து படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருந்துச்சு, இது ரொம்ப கஷ்டமான ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. வேணாம், இது நிறைய நம்ம அட்டம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா? இப்போ இந்த மாற்றம் வந்து எதனால் உருவாச்சு சார்? அதாவது இன்றளவுமே அந்த ஒரு அச்சம் இருக்குது. மாணவர்கள் மத்தியும் சரி, பேரண்ட்ஸ் கிட்டேயும் சரி, பொதுவாக சொசைட்டிலே இந்த ஒரு தவறான புரிதல் இருக்குது. அதாவது சிஏ வந்து ஒரு பேப்பர் ஃபெயில் ஆகிட்டா எல்லா பேப்பரும் திரும்ப எழுதணும் அப்படின்ற ஒரு தவறான புரிதல் இருக்குது. இது வந்து முன்னொரு காலத்தில் வந்து இது இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படி கிடையாது. இப்போ இருக்க காலகட்டத்தில் என்ன நிலையில் இருக்குன்னா, நான் முன்னவே சொன்னேன், இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏல 3 நிலைகளாக வந்து இது பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ முதல் நிலையில் வந்து 4 பேப்பர்கள் இருக்குது. இந்த 4 பேப்பர்களில் ஒரு பேப்பர் வந்து மாணவர்களால் அதை பாஸ் பண்ண முடியல, அந்த 40% மார்க் அவங்களால எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த 4 பேப்பரில் மட்டும் அவங்க திரும்ப எழுதுனா போதும். ஸோ அந்தந்த நிலையை மட்டும் அவங்க திரும்ப எழுதுனா போதும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சிஏ படிக்கிற மாணவர்களுக்கு வந்து 3 தடவை வந்து அவங்க எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகலாம் ஒரு வருடங்களுக்குன்ற ஒரு புதிய விதியும் இருக்குது. ஸோ அதனால் மாணவர்கள் வந்து அந்த ஒரு குரூப்பில் போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த குரூப்பை மட்டும் அவங்க ரீஅட்டெம்ப்ட் எழுதுனா போதும். அதே மாதிரி அடுத்த நிலைக்கு வந்தோடனே அந்த அடுத்த நிலையுமே வந்து இன்னும் சுலபமாக இருக்கும். எப்படின்னா 6 சப்ஜெக்ட்ஸ் வந்து 3 பிரிச்சிருக்காங்க. ஸோ குரூப் 1, குரூப் 2. இந்த குரூப் 1ல் வந்து மாணவர்களால் ஒரு சப்ஜெக்டை பாஸ் பண்ண முடியாத ஒரு நிலை ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த குரூப் 1 மட்டும் மாணவர்கள் எழுதுனா போதும். ஸோ வெறும் 3 பேப்பர்களை மட்டும் திரும்ப அவங்க அட்டம் பண்ணி எழுதி பாஸ் ஆகலாம். என்எம்சியை பொறுத்த வரைக்கும் எங்களோட காலேஜில் நாங்கள் இதுக்கான ஒரு கல்வி சூழலை வந்து உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம். அதனால் மாணவர்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த விஷயத்தை வந்து கடந்து போகிறாங்க. நிறைய மாணவர்கள், அதாவது என்எம்சியில் வந்து ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியேட் இந்த 2 கோர்ஸுக்கான முழு நேர பயிற்சியை வந்து வழங்கி கொண்டு இருக்கிறோம். அதனால் அந்த ஒரு படிப்பிற்கான சூழல் இருக்குன்னா மாணவர்கள் வந்து ரொம்ப சுலபமாக இந்த இன்டர்மீடியேட் மற்றும் ஃபவுண்டேஷன் கோர்ஸை வந்து அவங்க கடந்துட்டு போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்படி இருக்க மாணவர்கள் வந்து இந்த படிக்கிறதே கஷ்டம். அது இல்லாமல் இப்போ இருக்க சூழலில் வந்து சயின்ஸ் குரூப் மாணவர்கள் வந்து நிறையா வந்து இந்த குரூப்பை தேர்ந்தெடுக்க சூழல் உருவாயிருக்கு. இது எதனால் பார்த்தோன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இப்போ மெடிசன் படிக்கணும்னா அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது, கட் ஆஃப் மார்க் இருக்குது, இந்த மாதிரியான நிறையா சூழல் வந்து இருக்குது. அதனால் மாணவர்களால் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் மாணவர்களால் அந்த அவங்க விரும்பி தேர்ந்தெடுத்த படிப்பை வந்து படிக்க முடியாமல் போகிற சூழல் வந்து உருவாகுது. ஸோ அதே சமூக அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அடுத்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸ்கள் வந்து இருக்குது. அதனால் நிறைய மாணவர்கள், சயின்ஸ் படித்த மாணவர்கள் வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸை வந்து சூஸ் பண்ணி படிக்கிற நிலைமையும் இப்போ உண்டாகிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் என்எம்சி எங்களோட கல்லூரியில் வந்து காமர்ஸ் குரூப் மாணவர்களோட சயின்ஸ் குரூப் மாணவர்கள் தான் நிறைய அட்மிஷன்ஸும் வராங்க, நிறைய பேர் பாஸ் ஆகியும் போகிறாங்க. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசலாம். காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேரு? மேம், நான் சரண்யா பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்னவோ நீங்க சார் கிட்ட கேட்கலாம். ஓகே. வணக்கம் சார், நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறோங்க. சொல்லுங்க மேம். தம்பி வந்து பிசினஸ் மேத்ஸ் படிச்சுட்டு இருக்கான் +2ல. ஓகேங்க மேம். அதான் இப்போ அவனுக்கு வந்து சிஎம்ஏ ஒரு இது இருக்கு. ஆனா அவன் சரி கேட்டுக்கலாம், டவுட் இருக்கு, எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி டஃப்பா இருக்குமா எப்படின்னு. கண்டிப்பா 12th முடிச்சிட்டாருங்களா இல்ல படிச்சிட்டு இருக்காங்க? இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். இந்த இயர் தான் +2 முடிச்சிருக்காப்ல. ஓகேங்க மேம். சிஎம்ஏ படிக்கணும்ன்ற ஆசை இருக்குங்களா? ஆமா ஆமா. ஓகே மேம். அந்த முழு நேரமா படிக்க போறாருங்களா இல்ல ஒரு டிகிரியோட படிக்க போறாருங்களா? இல்ல, அதான் நான் தம்பிகிட்டே கொடுக்கட்டுங்களா அவன்கிட்ட, நீங்க டீடைல்ஸ் கேக்குறீங்களா? இல்லை, இது ரெண்டுத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன். அதாவது முழு நேரமாக படிக்கிறதுக்கும் சரி, ஒரு டிகிரி படிச்சுட்டு படிக்கிறதுக்கான அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். நிச்சயமா நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, சார் பதில் சொல்வாருமா. அதாவது முழு நேரம் இந்த படிப்பை படிப்பதற்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது கடினம்ன்றாங்க, எந்த படிப்புமே கடினம் தான். அதற்கான நேரத்தை செலவிடாத போது அந்த படிப்புகளில் பாஸ் ஆகிறது கடினம் தான். ஸோ அதற்கான நேரத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும்.
ஸோ இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 8லேருந்து 10 மணி நேரங்கள் வந்து இந்த படிப்பிற்காக அவங்க டெய்லியும் செலவு பண்ணணும். இது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாக ஒரு பிகாம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த சிஏ படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா, இந்த பிகாம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வணிகவியல் துறையை பற்றி ஒரு 40லேருந்து 50% வந்து அவங்களுக்கான அந்த நாலேஜ் இருக்கும். இதுவே இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸ்களில் வந்து நம்ம படிக்கிற மாணவர்களுக்கு வந்து 90% நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு சிஏ ஆக முடியும். எதனால் அந்த 90% நாலேஜ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க நிர்வகிக்கக்கூடிய போகிற கம்பெனி வந்து 1000 கோடி 1,00,000 கோடி இப்படியான டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த காமர்ஸ் துறையில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 90% நிபுணத்துவம் வந்து பெற்றிருக்கணும். ஸோ அதனால் இந்த படிப்புக்காக ஒரு 9லேருந்து 10 மணி நேரம் வந்து கண்டிப்பாக செலவு பண்ணணும். அதற்கான சூழலை வந்து பேரண்ட்ஸ் தான் உருவாக்கி கொடுக்கணும் பசங்களுக்கு. ஸோ இந்த முழு நேரம் படிக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்ன 12th முடிச்சுட்டு அப்படின்னு பார்த்தோன்னா, மாணவர்கள் வந்து 10th and 12th எக்ஸாம்ஸை வந்து ஒரு சீரியஸ்னஸோடு எழுதியிருப்பாங்க ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு. ஸோ அந்த ஃப்ளோலேயே வந்து மாணவர்கள் வந்து இந்த படிப்பை படிக்கும்போது அவங்களுக்கான அந்த ஈஸியாக வந்து மாணவர்கள் வந்து பாஸ் ஆகிட்டு வந்துடலாம். ஸோ ஃபுல் டைம் படிக்கிற மாணவர்கள் வந்து ரொம்ப சுலபமாக வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ வந்து பாஸ் பண்ணுறாங்க கம்பேர் டு ஒரு டிகிரி படிச்சுட்டோ ஒரு பார்ட் டைம் பண்ணிட்டோ இந்த சிஏவை பார்ட் டைமாக பண்ணுற மாணவர்கள் கம்பேர் பண்ணும்போது முழு நேரமாக படிக்கிற மாணவர்கள் வந்து இது அந்த காலகட்டம் வந்து கம்மியாக தான் ஆகுது, ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த காலேஜ் போகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மார்னிங் வந்து அவங்க காலேஜ் போகிறாங்க, அந்த காலேஜுக்கான டைம் வந்து அவங்க ஒதுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதற்கான டைம் ஒதுக்கிட்டு இந்த சிஏக்கு வந்து ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தான் ஒரு கோச்சிங் சென்டர் போய் படிப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து இந்த சிஏக்கான டைமை போடாதனால மேபி அவங்க வந்து எக்ஸாம்ஸில் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் மாணவர்களுக்கு வந்து ஒரு விரக்தி வந்துடும், நம்மளால் படிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு விரக்தினால அதை கண்டினியூ பண்ணாமல் போயிடுவாங்க. ஸோ இதுதான் அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்கிறது காரணம். இதற்கான அந்த படிப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து மாணவர்களும் படித்தாங்க அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு கஷ்டமான கோர்ஸே கிடையாது. நிச்சயமாக சார், சிஏ சிஎம்ஏ படித்தா எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கும், இந்தியாவில் எப்படி இருக்குது, வெளிநாட்டில் எப்படி இருக்குது, இதை பற்றிலாம் தெளிவாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம், பெருந்துறை. ஐ எம் சந்தோஷ். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சிவகங்கை. நான் வந்து சிஎம்ஏ படிக்கணும்னு எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. 10th முடித்தோடனே நான் 10th வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப் தான் எடுத்துருந்தேன். பட் ஆனாலும் எனக்கு மேக்ஸை பற்றி கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இங்கே மேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக சார் சொல்லி தந்தனால கொஞ்சம் ஈஸியாக போட முடிஞ்சிச்சு. எங்கள் அண்ணன் இங்கே தான் படித்தாப்புல. அப்புறம் 222 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணேன் சிஎம்ஏ ஃபவுண்டேஷனில். இப்போ சிஎம்ஏ இன்டர்வியூ இங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரே அட்டெம்ப்டில் முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எஸ் கனிஷ்கர். இப்போ எனக்கு வந்து சிஏ கோர்ஸ் பற்றி எனக்கு எப்படி தெரிய வரும்னா, இங்கே யூடியூப்பில் வந்து என்எம்சியோட ஆட் பார்த்தேன். சரி, ஓகே, நம்ம சிஏ வந்து நம்ம கரியராக சூஸ் பண்ணோம்னா நம்ம லைஃப்பில் வந்து ஈஸியான ஒரு 2 to 3 இயர்ஸில் வந்து நம்ம சீக்கிரம் நம்ம லைஃப்பில் சக்சீட் ஆகிடலாம்னு எனக்கு ஒரு ஹோப் கிடச்சிது. மெயினாக ஃபோன் இல்லாத காரணத்தினால எனக்கு இங்கே வந்து ரொம்ப நல்ல அட்வான்டேஜாக இருந்துச்சு. என்னால் ஸ்டடீஸில் ஃபுல்லாக எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது. ஃபுட்டு சரி, லாண்ட்ரி சரி, இங்கே எல்லாமே ஓகே. இங்கே ஏதாச்சும் நமக்கு ஒரு எமர்ஜென்சினா வந்து சீக்கிரமாக நமக்கு ஆக்சஸ் பண்ண முடியுது. பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நல்லா இருக்குது. என்எம்சியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், உங்களால் கரியரில் சக்ஸஸ் பண்ண முடியும். பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம், பெருந்துறை. கல்லூரி காலம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். சார், அடுத்து நம்ம நிச்சயமாக வந்து என்எம்சி பற்றி பேசியே ஆகணும். ஸோ இந்த கல்லூரி வந்து 19 வருஷமாக பல்வேறு மாணவர்களை வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முழு நேர கல்லூரி அப்படிங்கிறத மாணவர்கள் பேசும்போதே வந்து நம்மளால் பார்க்க முடிந்தது. உங்கள் கல்லூரியை பற்றி சொல்லுங்கள் சார். 2006ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறையில் உள்ள துடுப்பதி என்ற ஒரு ஊரில் வந்து நாங்கள் இந்த கல்லூரியை வந்து ஆரம்பிக்கிறோம். இது ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 2006ஆம் காலகட்டத்தில் வந்து நிறைய மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸை வந்து விரும்பி எடுத்து படிக்காத ஒரு சூழல் வந்து இருந்தது அந்த டைமில். ஸோ எதனால் வந்து நம்ம மாணவர்கள் வந்து எடுத்து படிக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது, ஸோ நிறைய காலர்ஸ் கேட்டாங்க, இது வந்து கஷ்டமான கோர்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான புரிதல் வந்து மாணவர்கள் மத்தியில் இருந்தது.
ஸோ இந்த புரிதல் எதனால் வருது அப்படின்ற மேலும் ஆராய்ச்சி பண்ணும்போது மாணவர்கள் வந்து 12th முடிக்கிறாங்க, சிஎம்ஏ ஆகணுன்ற ஒரு கனவோட 12th முடிக்கிறாங்க, முடிச்சுட்டு இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிகிரி கோர்ஸுக்கும் வந்து அவங்க சேர்த்தே அப்ளை பண்ணி வச்சுருவாங்க. ஸோ ஒரு டிகிரி கோர்ஸ் படிச்சுட்டு இந்த கோர்ஸை வந்து ஒரு பார்ட் டைமாக எடுத்து படிக்கிற சூழல் வந்து அப்போ இருந்தது. அது எதனால் அவங்க டிகிரி கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்கன்னா, சுற்றி இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க, சப்போஸ் உன்னால் சிஏ பாஸ் பண்ண முடியலன்னா அவனை டிகிரி காப்பாற்றும் அப்படின்ற அதுவும் ஒரு தவறான புரிதல். அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பரவலாக நிலவி கொண்டு இருக்கும்போது நிறைய மாணவர்கள் வந்து இந்த கோர்ஸை வந்து விரும்பி எடுக்காத சூழல் இருக்குது. ஸோ எதனால் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோர்ஸுக்கான ஒரு முழு நேர கல்வி வந்து மாணவர்கள் வந்து தேவைப்பட்டுச்சு அந்த டைமில். ஸோ அதனால் தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் டைம் சிஏ மற்றும் சிஎம்ஏக்கான ஒரு காலேஜாக வந்து நாங்கள் இதை தொடங்கினோம். ஸோ இந்த காலேஜை தொடங்கும்போது அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த ஃபேக்கல்ட்டிஸ், ஸோ ஒரு நார்மலான டிகிரி முடித்த ஒரு ஃபேக்கல்ட்டியால் இந்த மாணவர்கள் அதாவது இந்த மாணவர்கள் வந்து அந்தந்த துறையில் வந்து 90% நிபுணத்துவம் பெற்றிருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு ப்ரொஃபஸரால் ஹெல்ப் பண்ண முடியாது. அப்போ யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சிஏ மற்றும் சிஎம்ஏ முடித்த ஆசிரியர்களை வந்து எங்கள் கல்லூரியில் வந்து பேராசிரியர்களாக போட்டு அவங்க வழிகாட்டுதல் மூலமாக அந்தந்த சப்ஜெக்ட்ஸை வந்து அந்தந்த ஆசிரியர்கள் வந்து எடுப்பாங்க. ஸோ இப்படி எடுக்கிறதுனால மாணவர்களுக்கு வந்து அந்த 90% நாலேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக இருந்தது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த கல்வி சூழல், அதாவது அவங்க வீட்டில் இருந்து படிக்கும்போது அவங்களுக்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நிறையா இருந்தது. அவங்க ஃபோன் பார்ப்பாங்க, டிவி பார்ப்பாங்க, வெளியே போவாங்க. ஸோ அந்த ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வந்து அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழல். ஆனால் என்எம்சி காலேஜை பொறுத்த வரைக்கும் எங்களோட சூழல் எப்படி அமைஞ்சிருக்கோம் அப்படின்னா, மாணவர்கள் வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இந்த படிப்பிற்காக மட்டுமே செலவு பண்ணக்கூடிய வகையில் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம். அது எப்படின்னா, மார்னிங் வந்து மாணவர்கள் வந்து காலேஜுக்கு வருவாங்க, ஒரு 6 மணி நேரம் வந்து படிப்பாங்க. அதே மாதிரி இந்த எங்கள் கல்லூரியில் பார்த்தோம் அப்படின்னா 60 மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆசிரியர், அந்த விகிதாச்சாரத்தில் வந்து ஆசிரியர் இருக்காங்க. அதனால் மாணவர்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதாகட்டும், ஒரு 1-to-1 இன்ட்ராக்ஷன் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்காக ஹெல்ப்பாக இருக்குது மாணவர்களுக்கு. ஸோ மாணவர்கள் வந்து இந்த 6 மணி நேரம் காலேஜில் வந்து அந்தந்த சப்ஜெக்ட்ஸை வந்து படிப்பாங்க. இந்த மாணவர்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு வந்துட்டு ஒரு 5 மணி நேரங்கள் வந்து அவங்களுக்கான ரிவிஷன் டைம் அப்படின்னு இருக்கும். 4 மணி நேரங்கள் ரிவிஷன் டைம் அப்படின்னு இருக்கும். அன்னன்னைக்கு காலேஜில் என்னென்ன படிக்கிறாங்களோ இந்த விஷயங்களை வந்து ஹாஸ்டலில் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிவைஸ் பண்ணும்போது மாணவர்களுக்கு வந்து டவுட்ஸ் எழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த டவுட்ஸை யார் கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மார்னிங் யார் வந்து இவங்களுக்கு காலையில் கிளாஸ் எடுத்தாங்களோ காலேஜஸில், இவங்க வந்து ஹாஸ்டலில் ஸ்டடி சூப்பர்வைசராக வந்து இருப்பாங்க. ஸோ வார்டன் தவிர்த்துட்டு இன்னொரு ஸ்டடி சூப்பர்வைசர். எதுக்காக அப்படின்னா, மாணவர்களுக்கு எந்நேரமும் டவுட் கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக. ஸோ இந்த படிப்பதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு சூழல் தான் என்எம்சி தரப்புலேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் கடந்த 19 வருடங்களாக 3500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எங்ககிட்ட இருந்து சிஏ இன்டர் மற்றும் சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸை முடிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு எங்கள் 19 வருடங்களாக எங்களோட வெற்றிக்கான காரணம். நிச்சயமாக சார், இதை சொல்லும் போதே வந்து மற்ற கல்வி நிறுவனங்களை விட எதுக்காக வந்து என்எம்சி வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லாவே புரியுது. இப்போ இன்னொன்று வந்து ரொம்ப அதிக தூரத்தில் இருந்து வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அது வந்து உங்களுடைய காலேஜில் எப்படி இருக்குது? அதாவது இந்த சூழல், அதாவது இந்த ஸ்ட்ரக்சரே வந்து காலேஜ் அண்ட் ஹாஸ்டல், அதாவது காலேஜில் கிளாஸ் படிக்கிறாங்க, ஹாஸ்டலில் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் அமைக்கப்பட்டதுனால மோஸ்ட்லி எல்லா மாணவர்களும் எங்ககிட்ட வந்து ஹாஸ்டலில் தான் படிப்பாங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, நிச்சயமாக சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பற்றி. காலேஜ் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கும்பகோணம். சொல்லுங்கள் சார் உங்களுடைய கேள்வி. சார் மேடம், இப்போ குரூப் 2 எழுதுறாங்க, குரூப் 1ல விட்டுருந்தா சேர்த்து எழுதலாமா? இல்ல சார், தொழில் படிப்புகள் குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க சிஏ இன்டர்ல சொல்றீங்களா சார்? சிஎம்ஏ மேடம். சிஎம்ஏ இன்டர்ல சொல்றீங்களா, ஃபைனல்ல சொல்றீங்களா சார்? இன்டர்ல சார், ஃபர்ஸ்ட் சார் குரூப் 2 எழுதுறாங்க. ஓகே, குரூப் 1 பாஸ் பண்ணிட்டாங்களா? குரூப் 1ல ஒரு பேப்பர்ல போயிடுச்சுனாங்க, அது திரும்பி எழுத முடியுமா இல்ல சேர்த்து எழுதணுமா சார்? ஓகே, அது கண்டிப்பா, அதாவது அந்த குரூப் 1ல வந்து ஒரு பேப்பர்ல போனாலும் அந்த பேப்பரை வந்து அவங்க திரும்பி எழுதணும் சார். ஸோ அதுக்கான முயற்சி வந்து பண்ணணும். அதில் மொத்தம் 4 சப்ஜெக்ட் வரும். அந்த 4 சப்ஜெக்ட்டுமே அவங்க திரும்ப, அதாவது சிஎம்ஏல வந்து அந்த 4 சப்ஜெக்ட்டுமே திரும்பி எழுத வேண்டிய ஒரு நிலை இருக்குது. சரிங்க சார், அவர் பார்ப்பார். ஓகே சார், இப்போ வந்து நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, தொடர்ந்து பேசுவோம். ஸோ அதாவது இந்த
படிப்பிற்காகவே இந்த ஹாஸ்டலும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய மாணவர்கள் வந்து எல்லா மாணவர்களுமே ஹாஸ்டலில் தங்கி படிக்க தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அவங்க பேரண்ட்ஸும் அப்படி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட் ஃபெசிலிட்டி, அப்புறம் இந்த லாண்ட்ரி நிறைய மாணவர்கள் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது அந்த துணியை வாஷ் பண்ணுற டைம் கூட மாணவர்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை கூட வந்து படிப்பில் தான் செலுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எங்களோட தரப்புல இருந்தே வந்து மாணவர்களுக்கு இந்த லாண்ட்ரி மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஹாஸ்டல்ஸு காலேஜ்லேயும் ஃபோன் வந்து அலோட் கிடையாது. அவங்களோட டிஸ்ட்ராக்ஷன் குறைக்கிறதுக்காக மாணவர்கள் வந்து பட்டன் ஃபோன் வச்சுக்கலாம், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வச்சுக்கக்கூடாது. ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கு குறிப்பிட்ட ஒரு டைம் கொடுப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி சேஃப்டி, சிசிடிவிலேருந்து ஒரு எமர்ஜென்சி வெஹிக்கிள்லேருந்து, ஸோ 24 மணி நேரமும் ஒரு எமர்ஜென்சி வெஹிக்கிள் இருக்கும். ஸோ மாணவர்கள் ஏதாவது பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் கூப்பிட்டு போகிறதுக்கோ எங்கேயாவது கூப்பிட்டு போனாலும் 24 hours வந்து ஒரு எமர்ஜென்சி வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ அதில் பேரண்ட்ஸ் வந்து கவலைப்பட வேணாம், மாணவர்கள் எப்படி இருப்பாங்களோ, பசங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கவலைப்பட வேணாம். எல்லாமே என்எம்சி தரப்புலேருந்து நாங்கள் பார்த்துக்குறோம். மாணவர்கள் வந்து அந்த நேரத்தை ஒதுக்கி படித்தா மட்டும் போதும். ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் எங்ககிட்ட இருக்குது. திரையில் பார்த்துருப்பீங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றதும் பார்த்துருப்பீங்க. நிஜமாக சார், இப்போ தூரத்துலேருந்து வந்து படிக்கும்போது வந்து பெண் மாணவிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய பேரண்ட்டுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரியான ஒரு தைரியம்லாம் சொல்லுவீங்க? அதாவது இப்போது காலேஜ்லேருந்து ஹாஸ்டல் வர மாணவர்கள் வந்து தனித்தனி பஸ்ஸில் தான் கூப்பிட்டு வரப்படும். அவங்களுமே நடுவில் இறங்குறதோ, வேறு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுகிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆண் பெண் மாணவர்கள் வந்து இந்த இன்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ்வலாக மாணவர்கள் வந்து உள்ள டவுட்ஸ்க்காக மட்டும்தான் காலேஜில் பேசணும். அதை தவிர்த்துட்டு வேறு இன்ட்ராக்ஷன்ஸு, இந்த மாதிரியான டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து தவிர்த்து வச்சுருக்கோம். அதே மாதிரி ஹாஸ்டலில் வந்து பேரண்ட்ஸோ இல்லை கார்டியன் யாரை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தவிர யாருமே வந்து விசிட் பண்ணக்கூடாது. ஸோ அது ஆண் மாணவர்களாக இருக்கட்டும், பெண் மாணவர்களாக இருக்கட்டும், ரெண்டு ஹாஸ்டலுமே இது பொருந்தும். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசலாம். காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார். வணக்கம் மேம், சொல்லுங்கள் மேம். நான் பையன் வந்து 10th முடிச்சிருக்காப்ல. ஓகேங்க மேம். சிஏ தான் படிக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காப்ல. சரின்னு சொல்லிட்டோம். ஓகேங்க மேம். இப்ப +1 காமர்ஸ் குரூப் படிக்கிறாப்ல. ஓகேங்க. இதை நாங்க டிகிரி படிக்க வைக்கலாமா இல்ல டைரக்டா சிஏ பண்ணலாமா? கண்டிப்பாக. அதாவது என்னோட அட்வைஸ் என்னன்னா டேரெக்டாக சிஏ பண்ணலாம் மேம். 12th அவர் முடித்தோன்னே நீங்கள் இப்போயே கூட வந்து அவருக்கான அப்ளிகேஷன் வந்து ICI உங்கள் ஏரியாவில் இருக்க நியர்பை சாப்டர்ஸ் இருக்கும், அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அவர் 12th பாஸ் ஆகிருக்கணும். ஓகே சார், ஓகே சார். ஸோ இதற்கான அந்த நேரத்தை வந்து கரெக்டாக ஒதுக்கி படிக்கணும் மேம். ஒரு டாக்டர் படிக்கிற மாணவரோ, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற மாணவரோ வந்து என்னால் இதை முடிக்க முடியலன்னா நான் வேறு ஒரு பேக்கப் ஒரு கோர்ஸ் போட்டுக்குவா அப்படின்னு கேட்குறது இல்லை. ஸோ இந்த CA/CMAல மட்டும் இந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒரு மாணவர் CA தான் ஆகணும் அப்படின்ட்டு அவர் முயற்சி பண்ணி வச்சுட்டாரு, அவர் மனசு வச்சுட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அவங்க எதுக்கு ஒரு ஒன்னொரு கோர்ஸ் போட்டு அந்த மாணவர்கள் வந்து ப்ரெஷர் பண்ணணும்? அவங்க டேரெக்டாக வந்து முழு நேரமாக அவங்க CA மற்றும் CMA படிக்கலாம். நிச்சயமாக சார். இன்னொரு காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம். மதுராண்ட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், தொடர்ந்து பேசலாம். கேக்குது சார், நீங்க டிவி பார்க்காம பேசுறீங்க. சொல்லுங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப் எடுத்துருக்கேன் சார். உங்களுக்கு கேட்குறீங்களா? 12th முடிச்சிருக்கீங்களா நீங்கள்? ஓகே. காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் எடுத்திருக்கீங்களா இல்லை காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்? ஓகே. அடுத்து என்ன படிக்கலான்னு இருக்கீங்க சார்? அடுத்து என்ன படிக்கிறீங்க? ஹலோ, என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா உங்ககிட்ட கேக்குறாங்க. ஓகே, கண்டிப்பாக. அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. காமர்ஸ் குரூப் எடுத்த மாணவர்களுக்கு பிகாம் மற்றும் BBA மாதிரியான டிகிரி கோர்ஸ் வந்து அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும், வாழ்க்கை தரம் உயரணும், அதிகப்படியான சம்பளம் தரக்கூடிய வேலைகளில் போய் அமரணும் அப்படின்ற பட்சத்தில் மாணவர்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸான, அதாவது இந்த துறை சார்ந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸான CA மற்றும் CMAவை சூஸ் பண்ணி படிக்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் சார். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசலாம். நேர்களே, கல்லூரி காலம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. கல்லூரி காலம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். சார், காலர்ஸ் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேம், நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம். நான் வந்து இப்போ 2nd இயர் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன் மேம். சரிங்கம்மா.
நான் வந்து தேர்ட் இயர் 1 இயர் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் சிஎம்ஏ படிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. தேர்ட் இயர் முடிக்கும்போது நான் 12th முடிச்சு டிகிரி வாங்கினதுனால எனக்கு ஃபவுண்டேஷன் இருக்காது அப்படிதானே மேம்? ஓகேம்மா. இல்லை, எனக்கு அது டவுட், அதான் கேட்குறேன். சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, சார் பதில் சொல்வார். அதாவது 12th வந்து நீங்கள் இந்த டிகிரி படிப்பில் வந்து இந்த காமர்ஸ் துறை வணிகத்துறை சார்ந்த படிப்பு ஏதாவது படித்து நீங்கள் பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் 55% மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கான விலக்கு வந்து அளிக்கப்படும். அதே மாதிரி நான் காமர்ஸ் பேக்ரவுண்ட் சயின்ஸ் குரூப்போ வேறு ஏதாவது ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துட்டுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மாணவர்கள் வந்து 60% வந்து அவங்களோட கல்லூரியில் மார்க் எடுத்துருக்கணும். 60% மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த 3 நிலையில் முதல் நிலையான ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லேருந்து விலக்கு கண்டிப்பாக இருக்குது. டேரெக்டாக வந்து அந்த மாணவர்கள் இவங்க டிகிரி சர்டிஃபிகேட்டை வச்சு இன்டர்மீடியட் கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குமா? வாழ்த்துக்கள். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இந்த சிஏ சிஎம்ஏ அப்படிங்கிறது வந்து செல்ஃப் ஸ்டடியாகவும் வந்து சில பேர் பண்ணுறாங்க, பார்ட் டைம்லையும் வந்து போயிட்டு படிக்கிறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறதுக்கும் நம்மளுடைய இந்த என்எம்சியில் வந்து முழு நேரமாக நீங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கும் எந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது சார்? அதாவது இந்த என்எம்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முழு நேர கல்லூரி. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃப் ஸ்டடி வந்து பண்ணி பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே அதற்கான சூழலை வந்து அமைவதில்லை. ஸோ அந்த கல்விக்கான சூழல் அமைவதில்லை, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்குது மாணவர்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ரீசனால் இந்த படிப்பு வந்து மேலும் கடினமாக ஆகிடுது. ஸோ என்எம்சி மாணவர்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாணவர்களுக்கான அந்த 10 மணி நேரம் படிப்பதற்கான ஒரு சூழலை வந்து நாங்கள் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை மாணவர்களுக்கு. ஸோ மொபைல் ஃபோன்ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், கேளிக்கை விஷயங்கள் இல்லாததுனால மாணவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை. ஸோ அடுத்ததாக வந்து மாணவர்கள் வந்து இந்த ரிவிஷன் டைம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ டவுட்ஸ் வந்து எந்நேரமும் கிளியர் பண்ணிக்கலாம். இது செல்ஃப் ஸ்டடி பண்ணுற மாணவர்களுக்கு வந்து அந்த ஒரு சப்போர்ட் இருக்காது. ஒரு டவுட் கிளியரிங் பண்ணுற சப்போர்ட்டோ ஒரு எமோஷனல் சப்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அந்த மாணவர்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது. இதுவே என்எம்சியில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த சப்போர்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வாரத்துக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ்னு வைப்போம். அந்த வாரத்தோட படிப்பு என்னென்ன படித்தாங்களோ அப்படி அந்த விஷயங்களை வந்து ரிவிஷன்ஸ் எக்ஸாம்ஸாக கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாணவர்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ் அடிக்கடி அட்டன் பண்ணுறதுனால எக்ஸாம் ஃபியரும் வந்து தவிர்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்ஸ் போகிற கூட ஒரு கம்பெனியனாக வந்து இந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து அவங்க கூட போவாங்க. ஸோ ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாகவும் மாணவர்களுக்கு வந்து அது அமையும். ஸோ இந்த மாதிரியான சூழலில் வந்து மாணவர்கள் ட்ரெயின் ஆகிறதுனால நிறைய மாணவர்கள் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து இந்த ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் கோர்ஸில் வந்து முடிக்கிற ஒரு சூழல் வந்து என்எம்சி சைட்லேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசலாம். காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேங்கம்மா. சொல்லுங்கள் சார், உங்களுடைய சந்தேகம். பையன் +2 போகிறாருங்கம்மா. இப்போ காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிறாரு. ஓகே. இது டியூரேஷன் எவ்வளோங்கம்மா? இந்த பீரியட் டியூரேஷன் சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸ்க்கான டியூரேஷன் கேட்குறீங்களா சார்? டியூரேஷன் சார். ரெண்டாவது, இது ஒரு கோர்ஸுக்கு நீங்கள் எடுத்துக்கிற காலம் எவ்வளோ டைமிங்கு, எத்தனை மாதம் அந்த கோர்ஸோட அளவு? கண்டிப்பாக எல்லாமே கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். ஆமாங்க சார். அப்புறம் உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி? கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். அதாவது இந்த கோர்ஸ் சிஏ மற்றும் சிஎம்ஏ வந்து வருடங்களாக நிலைப்படுத்துறது நிலைகளாக வந்து சொல்லலாம் சார். ஏன்னா ஒரு நிலையும் கடக்கும்போது அவங்க அடுத்தடுத்த நிலைக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ வந்து காலங்களாக வந்து நம்ம பிரிக்க முடியாது. அதே மாரி ஒரு மாணவர்கள் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இதை கிளியர் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 4 4.5 ஆண்டுகள் வந்து அவங்களுக்கு எடுக்கும். ஸோ இதுலேயும் 2 வருடங்கள் வந்து அவங்க ஆர்டிகல்ஷிப் போகணும். இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆடிட்டராக அவங்க ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 4 வருடங்கள் ஆகும். ஸோ என்எம்சியில் பார்த்தோம் அப்படின்னா 1 வருட படிப்பு சார். அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அவங்க ஜாயின் பண்ணுறாங்கன்னா 1 வருடங்கள் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். அந்த வருடங்களில் வர எக்ஸாம்ஸே வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க, நல்ல மார்க்ஸ் வந்து இந்த ரிவிஷன் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில் அவங்க அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 70% 80% மாணவர்கள் வந்து முதல் அட்டம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க அந்த 1 வருட காலத்திலே அவங்க அடுத்த கோர்ஸ் போனாலும் அதுக்கான சப்போர்ட் இருக்குது சார் என்எம்சி சைட்லேருந்து. ஸோ மேலும் ஃபீஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கீழே திரையில நம்பர் கால் பண்ணுங்கள். எங்களோட அட்மிஷன் அட்வைசர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு பெட்டராக ஹெல்ப் பண்ணுவாங்க சார். தேங்க்யூ. நிச்சயமா சார். இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம் சுதர்ஷன். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்னவோ சார் கிட்ட கேட்கலாம். சரிங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். மதுராந்தகத்திலிருந்து சுதர்ஷன் பேசுறேன் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். டிகிரி மேல படிக்கலாங்களா இல்ல சிஏ ஸ்ட்ரைட்டா படிக்கலாங்களா? அதான் டிகிரி போடணுமா இல்லை சிஏ ஸ்ட்ரைட்டாக பண்ணலாமா அப்படின்ற கேள்வி இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க சார். ஓகே சார், அதாவது ரெண்டுமே பண்ணலாம் சார். அதாவது மாணவர்களோட விருப்பம் தான் இது.
அங்கேயே டிகிரி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அதே காலேஜில்? கண்டிப்பாக அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். ஸோ மாணவர்கள் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க டிகிரி படிச்சுட்டுமே அவங்க வந்து இந்த சிஏ பண்ணலாம். என்ன ஒரு விஷயம்னா அதற்கான இந்த சிஏ படிப்பதற்கான டைமை வந்து அவங்க கண்டிப்பாக ஒதுக்கணும். இந்த டைம் ஒதுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து மிகவும் கடினமாக போகும். ஸோ முழு நேரம் ஒரு நல்ல கல்லூரியில் வந்து சேர்ந்து முழு நேரமாக படிப்பது மூலமா அவங்க வந்து இந்த கோர்ஸை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் சார். ஸோ முழு நேரமாக ஒரு மாணவர் வந்து நான் சிஏ தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க டேரெக்டாக வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ வந்து டேரெக்டாக அவங்க எடுத்து படிக்கலாம். ஒரு டிகிரி கோர்ஸ் படிக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை. அதேமாரி சில பேர் வந்து கேட்பாங்க, என்னால் இந்த ஃபைனல் பாஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஒரு டிகிரியும் இருக்காது அப்படின்ட்டு. ஸோ யூஸ்வலாகவே இந்த சிஏ இன்டர் முடித்த மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வந்து ஒரு செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட டிகிரி இல்லைனாலும் நிறையா நம்ம ஜாப் போஸ்டிங்லாம் பார்த்தோன்னா சிஏ இன்டர் முடித்த மாணவர்கள் தேவை அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பிகாம் முடிச்சுட்டு ஒரு மாணவர் வந்து ஜாப் மார்க்கெட்டுக்கு வராரு அப்படின்னா அவரோட ஸ்டார்டிங் சேலரி 20,000 30,000 இருக்குது அப்படின்னா இந்த சிஏ இன்டர் முடித்த மாணவர்களோட சேலரி வந்து அப்படியே டபுளாக இருக்கும். 50,000 60,000 வந்து அவங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மாணவர்கள் வந்து வேலைவாய்ப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ அவங்க உடல் ஆப்ஷனும் இருக்குது. அவங்க வேலை பார்த்துக்கிட்டே வந்து அவங்க ஃபைனலையும் முடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. வேறு கோர்ஸ் மாதிரி இந்த டியூரேஷனில் முடிக்கணுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து இந்த சிஎம் மற்றும் சிஎம்ஏல இல்லை. அவங்க இன்டர் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ காலம் வேணால் டைம் எடுத்து கூட அவங்க ஃபைனல் பண்ணலாம். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். தேங்க்யூ. ஓகே சார். அடுத்த மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னு பார்க்குறதே வந்து தமிழ் மீடியம் படித்த மாணவர்கள் வந்து இந்த சிஏ அப்படிங்கிறத வந்து எப்படி அணுகலாம்? உங்களுடைய கல்லூரியில் வந்து நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டெப்பெல்லாம் எடுக்கிறீங்க, எப்படி சொல்லி தரீங்க சார்? ஸோ தமிழ் மீடியம் மாணவர்களை வந்து யூஸ்வலாக அவங்க வந்து தமிழில் படிச்சிருப்பாங்க. இந்த அக்கௌண்ட்ஸு, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள். இவங்களோட ஃபவுண்டேஷன் கோர்ஸில் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 11th 12th அவங்க என்னென்ன முடிச்சிருக்காங்களோ என்னென்ன படிச்சிருக்காங்களோ இந்த விஷயங்கள் தான் பேசிக்காக அவங்களுக்கு வரும். ஆனால் வந்து அதில் தமிழில் படிச்சிருப்பாங்க. ஸோ என்எம்சி கல்லூரி மாணவர்களுக்கு, தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு நாங்கள் என்ன ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி ஒன்று ஆஃபர் பண்ணுறோம். ஒரு 15 நாட்கள் வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து அந்த டேர்ம்ஸ், அதாவது இந்த அக்கௌண்டன்சிலையோ காமர்ஸ்லேயோ பிஸ்னஸ் மேக்ஸ்லேயோ வந்து இங்கிலீஷில் இருக்க வார்த்தைகளை வந்து அவங்களுக்கு தமிழில் புரிகிற அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த 15 நாட்கள் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறோம். ஸோ இது எடுக்கிறனால மாணவர்கள் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அவங்க ஃபஸ்ட் டே கோர்ஸ் வரும்போதே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு வரதுனால அவங்க ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 வழியிலையும் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ நம்மளோட தாய்மொழியில் படித்தா தான் இன்னும் மைண்டில் ஏறும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால யூஸ்வலாக வந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து இந்த 2 மொழியும் கலந்து தான் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அதனால் மாணவர்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அப்படின்றது அதிகமாக இருக்கும். என்எம்சி சைட்லேருந்து இந்த 15 நாட்கள் வந்து பிரத்யேகமாக இந்த கோர்ஸ் நாங்கள் வழங்குறதுனால தமிழ் மீடியம் மாணவர்களாகட்டும், சயின்ஸ் படித்த மாணவர்களாகட்டும், இவங்க 2 பேருக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிச்சயமா சார். தொடர்ந்து பேசலாம். காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்னவோ நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். இல்லை நான் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் குரூப் தான் எடுத்தேன். ஓகேங்க மேம். இப்போ என்ன படிக்கிறீங்க மேம்? நான் 12th முடிச்சிருக்கேன். ஓகே, 12th முடிச்சிட்டிங்களா? இப்போ இந்த வருஷம் தான் முடிச்சிங்களா? இப்போதான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இன்னும் ரிசல்ட் வரல. ஓகே, அடுத்ததாக என்ன படிக்கலான்ற பிளானில் இருக்கீங்க? எனக்கு சிஏ தான் பண்ணணும். ஆனால் வந்து நான் 12th சிஏ எடுக்கல. ஓகே, அதுக்கு பதிலாக அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நான் எடுக்கல. ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு, அதை எடுத்துட்டேன். ஓகே. இப்போ நான் சிஏ பண்ணலாமா காலேஜ்ல? ஓகே, சிஏ வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அந்த சிஏ தானே கேட்குறீங்க? ஏன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓகே, அதை கண்டிப்பாக எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோன்னா +2 பாஸ் ஆயிருந்தால் போதும். நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் 12th எக்ஸாம் முடிச்சோடனே கூட நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் அருகாமையில் இருக்க சிஏவோட சாப்டர்ஸ் இருக்கும், அந்த சாப்டரில் போய் நீங்கள் அணுகுனீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. புக்ஸுன்னு வந்து நீங்கள் அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த 12th ரிசல்ட் வந்தோடனே நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்காக எலிஜிபிள். ஸோ 4 மாதம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்த கம்மிங் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம். ஸோ என்எம்சியில் நீங்கள் முழு நேரமாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இந்த மாதிரியான இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், புக்ஸ் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எங்கள் காலேஜ் தரப்புலேருந்தே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் வந்து இந்த கோர்ஸை முழு நேரமாக படிக்கிறதுக்கான ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும். நிச்சயமாக. அடுத்த காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? என்னோட பேர் நாகூர் மீரான். என்னோட பையன் வந்து ஃபைனல் இயர் MBA பண்ணுறான். ஓகே சார். இப்போ வந்து ஃபர்தராக வந்து சிஏ பண்ணலாமா இல்லை சிஎம்ஏ பண்ணலாமா? ஆனால் இவன் பண்ணது வந்து காமர்ஸ்லேயே வந்திருக்கான். டோட்டலி மேக்ஸ் வந்து இன்வால்வ் ஆகலை, காமர்ஸ்லேயே வந்திருக்கான்.
இதுல வந்து சிஏ இல்லைன்னா சிஎம்ஏ எது பெஸ்ட்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். MBA ல ஃபியூச்சர்ல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுல அஃபெக்ட் ஆகுமா? கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். அது எம்பிஏல என்ன டிகிரி சார் படிச்சிருக்காரு? எம்பிஏல என்ன ஸ்ட்ரீம் எடுத்திருக்காரு? எம்பிஏல வந்து இப்போ வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ அதாவது இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் ஆல்ரெடி படித்ததுனால அவர் வந்து சிஎம்ஏ எடுக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனியில் வந்து இந்த காஸ்ட், ஆப்ரேஷன்ஸு, மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்களோட வேலைவாய்ப்பு இருக்கிறதுனால மாணவர்கள் வந்து சிஎம்ஏ எடுத்து படிக்கிறது அந்த மாணவருக்கு வந்து எம்பிஏ படித்த மாணவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் தகவல் தெரியணும்னா நீங்கள் எங்களோட என்எம்சி கல்லூரி அணுகுங்க சார். எங்களோட கவுன்சிலர்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டராக ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நேரமின்மை காரணமாக வந்து முழுவதுமாக பேச முடியலை. நீங்கள் எங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், வி வில் டிஸ்கஸ். ஓகே சார். இப்போ எம்பிஏக்கு நீங்கள் சொன்னீங்க, இதே மாதிரி வந்து காலேஜில் வந்து காலேஜ்லேயும் சரி, அதே மாதிரி வந்து ஸ்கூல்லேயும் சரி, சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தவங்க இருக்காங்கல்ல சார், அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் பயிற்சியை வந்து கொடுக்குறீங்க? அதாவது எங்ககிட்ட அட்மிஷன் ஆகிற மாணவர்களுக்கு வந்து அந்த பிரிட்ஜ் கோர்ஸ், அதாவது இவங்க சயின்ஸ் 11th and 12th சயின்ஸ் படிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 11th 12th காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கான அந்த ஒரு டேர்ம்ஸ், இந்த அக்கௌண்டிங் விஷயங்கள் இதெல்லாம் தெரியாமல் இருக்கும் அந்த மாணவர்களுக்கு. ஸோ ஒரு 15 நாட்கள் அந்த கோர்ஸில் வந்து இவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கற்பிக்கப்படும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்க கற்றுக்கிறது மூலயமா அவங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸில் வந்து என்ரோல் ஆகும்போது அவங்களுக்கான அந்த புரிதல் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ நான் முன்னே சொன்னேன், எங்கள் காலேஜில் வந்து 60% பேர் வந்து சயின்ஸ் படித்த மாணவர்கள் தான் வராங்க. பாஸ் அவுட் ஆகியும் போகிறாங்க. ஸோ வரது முக்கியம் இல்லை, பாஸ் அவுட் ஆகி போகிறாங்க. ஸோ பாஸ் அவுட் ஆகி போகும்போது சயின்ஸ் மாணவர்களுக்கு வந்து புரிதல் இல்லாமல் பாஸ் ஆகி போக முடியாது இல்லையா? ஸோ அந்த புரிதலை வந்து முதல் 15 நாட்களில் வந்து நாங்கள் உண்டாக்கி கொடுத்துட்ருக்கோம் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் மூலயமா. நிச்சயமாக சார். சிஏ சிஎம்ஏ படிப்புகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இதை யாரெல்லாம் படிக்கலாம், எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி மேம். நேயர்களே, இத்துடன் கல்லூரி காலம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. வணக்கம்.